ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். எக் ஃப்ரைட் ரைஸ். ஸோ எக் ஃப்ரைட் ரைஸ் செய்யணுன்னா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். கோஸ் நல்லா சீவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சோயா சாஸு, முட்டை, அப்புறம் ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், அப்புறம் கேரட், கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஸோ இதெல்லாம் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கலாம் ரெடியாக. இப்போ நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு. நீங்களும் இதே ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக வரும். இப்போது ஆயில் ஊற்றிக்கலாம் அந்த கடாயில். நம்ம இந்த 2 முட்டையை உடைக்க போகிறோம். உடைச்சிட்டு நல்லா லோ ஃப்ளேம் வச்சுட்டு அதில் ஊற்றிக்கலாம். ஒரு முட்டை ஊற்றிட்டோம். இன்னொரு முட்டையை ஊற்றிக்கலாம். ஸோ அதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூவி விட்டுக்கலாம். ரெட் சில்லி பவுடர் அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சால்ட், உப்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா தூவி விட்டுக்கலாம். இப்போ மொத்தத்தையும் நல்லா கரண்டி வச்சு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ நம்ம அதை தனியாக செஞ்சு அங்கே தனியாக எடுத்து வச்சிடுறோம். இப்போ வேறு ஒரு பாத்திரம் வச்சிட்டோம். ஸோ இதில் ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காயட்டும். இப்போ கடை நல்லா காஞ்சி வச்சு இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சோம்பு இதெல்லாம் போட போகிறோம். இப்போது வெங்காயம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வெங்காயம் போட்டாச்சா, வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம்.
வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், ஒரு பொன்னிறமான கலருக்கு மாறணும், கோல்டன் கலருக்கு மாறுதான்னு பாருங்கள். அதடி நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம பூண்டு வந்து சேர்த்துக்க போகிறோம். பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி நசுக்கி வச்ச இஞ்சி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தது போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா டீப் ஃப்ரை ஆகணும், நல்லா வதங்கணும். அதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும், இருந்தாலும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும்னா லைட்டாக சால்ட்டு தூவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க, உங்களுக்கு சூப்பராக வதங்கிடும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கேரட் துருவி வச்சுருந்தாலே அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். கோஸ் நம்ம கோஸ் நல்லா கட் பண்ணி துருவி வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டாச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லாம் தூவி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க, மொத்தமாக கிளறி விட்டுக்கோங்க நல்லா. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2 ஸ்பூன் இதை ஊற்றிக்கலாம். சோயா சாஸ் ஊற்றியாச்சு. சோயா சாஸோட இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் தூவி விட்டுக்கோங்க. இப்போ சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூனு, சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் மொத்தமாக கிண்டிக்கலாம். இப்போது இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட சாப்பாடு வந்து நீங்கள் வடித்து வச்சுக்கணும். எக் ஃப்ரைட் ரைஸ்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூடாக, இப்போ ஃப்ரெஷ்ஷாக சூடாக வடித்த சாப்பாடை தான் நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். சாதம் கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் சால்ட்டை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி எக் பொடி மாசமாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுட்டு கிண்டி விட்டுக்கலாம்.
பாருங்கள், சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி நீங்கள் நம்ம செஞ்சுட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் செஞ்ச இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சூப்பரான டெலிஷியஸான எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.